தனுசு ராசியில் இருக்கக்கூடியவங்க குரு பகவானின் ஆதிக்கத்தால் பிறந்தவங்க. தனுசு ராசியில் மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரமுமே அமைஞ்சிருக்கு. இந்த 3 நட்சத்திரக்காரர்களுமே எந்த ஒரு செயலையுமே திறம்பட செய்யக்கூடியவங்களா இருப்பீங்க. தனுசு ராசி அப்படின்னு சொன்னாலே வில் அம்பு தான் உங்களோட ராசி சின்னம். அது போலதான் வில் எய்தி எப்படி அம்ப துளைக்குதோ அது போலதான் உங்களோட சொற்களுமே. எந்த இடத்துல எதை பேசணும் அப்படிங்கிறத தெரிஞ்சவங்களா இருப்பீங்க. அநியாயத்துக்கு ஒருபோதும் துணை நிற்க மாட்டீங்க. நியாயத்துக்கு துணை நிற்கக்கூடிய நபர்களா தனுசு ராசி அன்பர்கள் நீங்க இருப்பீங்க. இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதமா அமைய போகுது, என்ன மாதிரியான விஷயங்கள் சாதகமா நடக்கும்? ஒவ்வொரு கிரகங்களுமே குறிப்பிட்ட கால இடைவெளியில ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு இடம் பெயர்வது வழக்கம். கிரகங்களின் இடப்பெயர்ச்சி அப்படிங்கிறது 12 ராசிகளுக்குமே ஒருவித தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த இடமாற்றங்கள் சில ராசிகளுக்கு சுப பலனையும் ஒரு சில ராசிகளுக்கு அசுப பலனையும் கொடுக்கும். அந்த வகையில இந்த மாதத்தின் கிரக நிலைகள் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலனை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அப்படிங்கறத விரிவா நாம இப்ப பார்க்கலாம். தனுசு ராசி, இந்த ராசி எப்பொழுதுமே எல்லா விஷயத்தையுமே திறம்பட செய்யக்கூடியவங்களா இருப்பீங்க. ஒரு விஷயத்துல நீங்க யோசிச்சு ஒரு முடிவு எடுத்து வச்சிருப்பீங்க. ஆனா உங்களை சுத்தி இருக்கிற எல்லோருக்கிட்டையுமே அதை பத்தின கருத்தை கேட்பீங்க. ஆனா இறுதியில பாருங்க, நீங்க என்ன நினைச்சு வச்சிருந்தீங்களோ அதையே தான் செய்வீங்க. அது மட்டும் இல்லாம ஒருபோதும் சொல்லாலும் செயலாலும் மற்றவங்களுக்கு நம்மளால எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாது அப்படிங்கிறதுல கவனமா இருப்பீங்க. ஆனா உங்களுக்கு நிறைய விதமான பாதிப்புகள் வரும். மன சஞ்சலங்கள் இருக்கும். கஷ்டத்தை வெளியிலேயே காட்டிக்க மாட்டீங்க. ஆனா மனசுக்குள்ள அவ்வளவு கஷ்டங்கள் இருக்கும். எந்த ஒரு வேலையுமே நீங்க மற்றவங்களுக்கு சொல்வீங்க. அது அவங்க திறமையா செய்வாங்க, நன்மைகள் வரும். அதையவே நீங்க செஞ்சீங்கன்னா அந்த நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய கஷ்டம் வரும். இந்த மாதிரியான பிரச்சனைகள் எதுவும் வராம எடுக்கக்கூடிய செயல்கள் அனைத்தும் திறம்பட நடக்கணும், வெற்றிகரமா முடியணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 3 நட்சத்திரக்காரருமே வெள்ளிக்கிழமையில கிருஷ்ணன் வழிபாட தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. கட்டாயம் உங்களுக்கு நன்மை வந்து சேரும். நீங்க நினைச்ச விஷயம் நடக்கும். நீங்க எடுத்து செய்யற வேலையில எந்த ஒரு தடையும் தாமதமும் வராது. வெள்ளிக்கிழமையில கிருஷ்ணர் வழிபாடு சிறப்பான வழிபாடு தனுசு ராசி அன்புகளுக்கு. உங்களுக்கு கிருஷ்ண பகவான் பிடிக்கும் என்றாலும் ஓம் கம் கிருஷ்ண பகவானே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை மறக்காம பதிவிடவும் செய்யுங்க. கிருஷ்ணனின் அருளால் உங்களோட வாழ்க்கையில வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்து நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் உங்களுக்காக நாங்க சொல்லிக்கிறோம். உங்களுக்காக நாங்க இறைவனிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். எல்லாருக்கும் எல்லா விதத்திலையும் நன்மையை மட்டுமே செய்யக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அதை பத்தி விரிவா நாம இப்ப பார்க்கலாம். தனுசு ராசி மிகவும் பொறுமையுடனும் சகிப்புத்தன்மையுடனும் இருக்க வேண்டிய மாதம் உங்களுக்கு இந்த மாதம். ஆனா ஓரளவுக்கு நன்மைகளுமே இருக்கு. பெரியவங்களோட ஆதரவும் ஆலோசனைகளும் உங்களுக்கு பக்க பலமா இருக்கும். மேலும் ஜோதிட ரீதியா இதுக்கான முழுமையான தீர்வுகளும் பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பர் உங்களுக்கு கட்டாயம் உறுதுணையா இருக்கும். நிறைய பேர் இவங்க கிட்ட போன் மூலியமாவே ஜாதகத்தை கணிச்சு இப்ப அவங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டதா சொன்னாங்க. அதனாலதான் உங்களுக்கு இந்த பதிவுல இந்த நம்பரையுமே கொடுத்திருக்கோம். டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு. இதில் தெரியுற அனைத்து பிரச்சனைக்கான தீர்வுமே எளிய முறையில நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். மதிப்பு மரியாதை உங்களுக்கு இந்த மாதம் சிறப்பானதா இருக்கும். உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு தக்க சமயத்துல உதவியா இருக்க போறாங்க. குடும்ப தேவைகள் சொல்ல போனா பூர்த்தியாக போகுது. பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். உறவினர்களுடன் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டு மறையும். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. உறவினர்கள் வகையில் வீண் விரோதம் வரலாம். அவர்கிட்ட இருந்து ஒதுங்கி இருப்பது நல்லது. சிலருக்கு தடைப்பட்டிருந்த திருமணம் கூடி வரும். சகோதரர் வகையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் சுமூகமா தீர்த்துக்க முடியும். பிள்ளைகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் கொஞ்சம் அதிகரித்து காணப்படும். திடீர் பயணங்களால் உடல் அசதி உண்டாகலாம். பயணங்களின் போது உங்களோட கை பொருட்களை நீங்க பத்திரமா பார்த்துக்கணும். அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிக்கும். சக பணியாளர்கள் கிட்ட போதுமான ஒத்துழைப்பை நீங்க எதிர்பார்க்க முடியாது. அதிகாரிகளை அணுகும் பொழுது பொறுமையை கடைபிடிக்கிறது நல்லது. எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கிறதுல கொஞ்சம் காலதாமதம் ஆகலாம். தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கு கூடுதலா உழைக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகி இருக்கு. கூடுதலா உழைச்சா அதற்கேற்ற நல்ல பலன்களை நீங்க பெற முடியும். முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுல நிதானத்தை நீங்க கடைபிடிக்கணும். புதிய முதலீடுகளை இப்பொழுது தவிர்ப்பது நல்லது. போட்டியாளர்களின் தொல்லை ஏற்படலாம், கவனமா இருங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே மகிழ்ச்சியா காணப்பட போறீங்க. குடும்பத்தோடு புனித தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பு உண்டாகவும். தடைபட்டிருந்த சுப நிகழ்ச்சி இப்பொழுது கைகூடும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் உற்சாகமான சூழ்நிலை காணப்படும். இப்போ நம்ம தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூலம் பூராடம் உத்திராடம் 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான அமைப்புகள் வந்திருக்கு அப்படிங்கறத விரிவா பார்க்கலாம். முதல்ல மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு
எந்த ஒரு விஷயத்திலுமே நன்மை தீமை பத்தின நல்ல ஒரு ஆலோசனை செஞ்சு முடிவெடுக்கக்கூடிய மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் குரு, பஞ்சமாதிபதி செவ்வாய், இவங்க 2 பேருமே அனுகூலமான பலன்களை உங்களுக்கு அள்ளித்தர காத்துட்டு இருக்காங்கன்னு கூட சொல்லலாம். வீடு, மனை, வாகனம் இது சம்பந்தமான காரியங்கள்ல எதிர்பார்த்த நல்ல பலன்கள் உங்களுக்கு உண்டாகும். அது மட்டும் இல்லாம காரிய தடை தாமதம் உண்டாகலாம். எதிர்பார்த்தபடி எதுவும் நடக்காமல் கொஞ்சம் இழுபறியாகலாம். மனம் மகிழும்படியாக எல்லாமே நடந்து முடியணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க கிருஷ்ண வழிபாட தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. தொழில், வியாபாரம் இதெல்லாமே சிறப்பா நடக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகிறதுல வேகம் இருக்கும். கொடுக்கல் வாங்கல்கள்ல இருந்த சுணக்க நிலை மாறும். பண வரத்து அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அலுவலகம் தொடர்பான பயணம் செல்ல வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம். உங்களுக்கு நல்ல பெயர் கிடைப்பதுல எந்த ஒரு இடையூறும் இருக்காது. அதனால உங்களோட பணிகளை நீங்க திறமையா செயலாற்றலாம். குடும்பத்துல இருந்து வந்த மனம் நோகும்படியான சூழ்நிலைகள் இப்பொழுது மாறிடும். ஆனாலும் அனைத்து விஷயங்களையுமே நீங்க கொஞ்சம் அனுசரிச்சு செல்றது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே எதிர்பாராத மன வருத்தம் ஏற்பட்டு நீங்கும். பிள்ளைகள் பத்தின கவலை உண்டாகலாம். நிதானமா செய்யும் செயல்கள் உங்களுக்கு வெற்றியை தரும். பெண்களுக்கு எடுத்த காரியத்தை வெற்றிகரமா செய்து முடிக்கக்கூடிய அமைப்பு உண்டாகும். கொடுக்கல் வாங்கல்ல கொஞ்சம் கவனமா இருங்க. அரசியல்வாதிகளின் செல்வாக்கு இந்த சமயம் உயர்ந்து காணப்படும். உங்களுடைய தொகுதி மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்வது அவசியமான ஒரு விஷயம். கட்சி தலைமையின் அன்புக்கு பாத்திரமா நடந்துக்க போறீங்க. கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு புதுமையான சில படைப்புகளை வெளியிட்டு அனைவரின் கவனத்தையும் ஈர்க்க போறீங்க. மேலும் சில போராட்டங்களை கூட சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரலாம். கவனமா இருங்க. மாணவர்களுக்கு கல்வி பத்தின கவலை குறையும். அதிக மதிப்பெண் எடுக்க ஆர்வமா படிக்க போறீங்க. பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு உயர்ந்த எண்ணங்களை உடைய பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் பேச்சின் இனிமையால் காரிய அனுகூலம் உண்டாகும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். எதிலையுமே கூடுதல் கவனத்தோடு செயல்பட்டால் நல்லது. தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே திருப்தியான அமைப்பு உண்டாகும். எதிர்பார்த்தது பண உதவி கிடைக்கும். வாடிக்கையாளர்களை நீங்க அனுசரித்து செல்வது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். இருந்தாலுமே ஒரு சில வேலை விஷயமா அலைய வேண்டிய சூழ்நிலை வரும். மேலும் கொஞ்சம் கவனமா எல்லா விஷயத்திலுமே செயல்படுத்தினா நன்மைகளை நீங்க பெற முடியும். புதிய பொறுப்புகள் ஒரு சிலருக்கு உண்டாகும். வெளிநாடு முயற்சி அனுகூலமான வாய்ப்பை கொடுக்கும். குடும்பத்துல சகஜமான நிலை உருவாகும். உறவினர்கள் மூலம் நல்ல தகவல்கள் வந்து சேரும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து இடைவெளி குறையும். குடும்பத்தில் இருக்கக்கூடுங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து ஆன்மீக பயணம் செல்லக்கூடிய வாய்ப்பு உருவாகும். மற்றவங்களோட ஆலோசனையை கேட்டு உங்ககிட்ட நிறைய பேர் நாடி வருவாங்க. திறமையான கருத்துக்கள் மட்டும் சொல்லுங்க. உங்கள் குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவங்க மீண்டும் வந்து உங்க கூட சேருவாங்க. பெண்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் தக்க சமயத்தில் உண்டாகும். கூடுதல் கவனத்தோடு செய்யும் காரியங்கள் சாதகமான பலனை உங்களுக்கு கொடுக்கும். மக்களிடம் நெருங்கி பழகுவது நல்லது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வெளிநாட்டிலிருந்து புதிய நிறுவனம் நல்ல ஒரு வாய்ப்பை கொடுக்கும். அயராது உழைப்பால் சில நுணுக்கத்தையுமே நீங்க கத்துக்க போறீங்க. மாணவர்கள் மற்ற எல்லோரையுமே அனுசரித்து போவதன் மூலம் நன்மைகளை நீங்க பெற முடியும். கல்வியில திருப்தியான நிலை உருவாகும். உத்திராடம் 1ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு எத்தனை தடை வந்தாலுமே உடைத்திருந்து வாழ்க்கையில முன்னேற்றம் மட்டுமே குறிக்கோளா கொண்டு செயல்படக்கூடிய உங்களுக்கு இந்த மாதம் எல்லா வகையிலுமே நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். அனுகூலமான பல பலன் வந்து சேரும். பண வரத்து சிறப்பா இருக்கும். எதிர்ப்புகள் விலகும். நண்பர்கள் மூலம் தக்க சமயத்துல உதவி கிடைக்கும். விரும்பிய காரியத்தை செய்து முடிக்க சாதகமான பலன் கிடைக்கும். புதிய நபர்களின் அறிமுகம் உண்டாகும். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் சாதகமான பலனை கொடுக்கும். வியாபார போட்டிகள் குறையும். பழைய பாக்கிகள் வசூலாகும். தொழில் விரிவாக்கத்திற்கு தேவையான பண உதவிகள் இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு மேல் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். பணி நிமித்தமா வெளியூர் செல்ல வேண்டிய சூழ்நிலை வரும். குடும்பத்துல சுப காரியம் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும். பிள்ளைகள் உங்கள் சொல்படி கேட்டு நடக்கிறது மனதிற்கு ஒரு திருப்தியை கொடுக்கும். உறவினர்கள் மூலம் நன்மைகள் நல்ல செய்திகள் வந்து சேரும். பெண்களுக்கு பண வரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும். எடுத்த காரியங்கள் சாதகமான பலனை உங்களுக்கு உண்டாக்கி கொடுக்கும். அரசியல்வாதிகள் எதிர்ப்புகளை மீறி முன்னேறக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். சகாக்கள் மத்தியில் ஆதரவு பெருகும். வீண் வரட்டு கௌரவத்துக்காக சேமிப்பு மட்டும் எந்த காரணத்துக்காகவும் கரைத்துக் கொள்ளாதீங்க. கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு படைப்பு திறன் வளரும். பொது நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கும் அளவிற்கு பிரபலமாக போறீங்க. நல்ல நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும். வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிட்டா நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். உங்கள் முன்னேற்றத்துக்கு பாதை வகுக்கும் காலமாக இந்த மாதம் அமைய போகிறது. மாணவர்கள் கல்வியில எதிர்பார்த்த உயர்வு கிடைக்கும். உற்சாகமா செயல்பட்டா பல வகையிலுமே நன்மைகளை நீங்க பெற போறீங்க. என்ன தனுசு ராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் தனுசு ராசியா இருந்தா அவங்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட்
நம்மளோட சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து வாட்ஸ்அமைக்கு நன்றி நேயர்களே, நன்றி, வணக்கம்.